இந்த செடி இப்படி வளர்ந்து கீழே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, தரையில் பட்ட மாதிரி இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே வழுக்கிற தன்மையோடு இருக்கும் இந்த குடும்பம் முழுக்க. அதனால் இதில் பூச்சி சுலபமாக வழுக்காமல் ஏறி போகணுன்றதுக்காக எப்படி உள்ளே போனதுக்கப்புறம் தடுக்குதோ அதே மாதிரி இது ஈஸியாக உள்ளே போக வைக்கணுன்றதுக்காக இந்த சைடில் பாருங்கள் 2 பக்கமும் இதழ்கள் மாதிரி இருக்கும். அதை சுற்றி முடி மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த முடி நேராக அந்த குடுவையோட பகுதி வாய்ப்பகுதி எங்கே இருக்கோ அதை பார்த்த மாதிரியே இருக்கும். பூச்சிகள் அந்த முடியை பிடிச்சி இந்த மாதிரி வழுக்காமல் ஈஸியாக ஏறி கரெக்டாக அந்த விளிம்பு பகுதி வாய்ப்பகுதிக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அது கீழே விழும். அதை பூச்சிகளை டைரக்ட் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இந்த முடிகள் வரிசையாக இருக்கும். அதை பிடிச்சி போகிறதுக்கும் அந்த முடிகள் ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸை இப்போ அப்படியே என் கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஏதோ ஒரு டீ கப் மாதிரியே இருக்குது, ஃப்ளாஸ்க் மாதிரி. இதோ பாருங்கள், தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். இதில் பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புக்குள்ளே போய் அதை அரித்து இந்த தண்ணி தான் பார்க்க தண்ணி மாதிரி இருந்தாலும் இதை அரித்து அதை ஃபுல்லாக செரிமானம் பண்ணி இந்த செடிக்கு கொடுக்குறது இந்த தண்ணி தான். இப்போ இந்த குடுவையில் உள்ள மொத்தத்தையும் நான் ஊற்றிட்டா கூட கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ திரும்ப இது அப்படியே செக்ரேட் ஆகிடும், மறுபடியும் உருவாகி உள்ளே மறுபடியும் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த இலைக்கு ஒவ்வொரு இலையில் உள்ள ஒவ்வொரு குடுவைக்கும் ஒவ்வொரு டைம் லிமிட் இருக்கும். அந்த ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பொதுவாக மற்ற மரங்கள்லாம் இலைகள் வாடுது இல்லையா, அதே மாதிரி இந்த இலையும் இந்த குடுவையுமே அந்த இலையோட ஒரு நீச்சி தான், அதுவுமே வாட ஆரம்பிச்சிடும். வாடினதில் நிறைய பூச்சிகளோட அந்த சக்கைலாம் இருக்கும். அது உறிஞ்சி குடித்ததுக்கப்புறமா அதோட சக்கை உடம்பு பார்ட்ஸ் இருக்கும். அது ஏற்கனவே காஞ்ச சில இலைகள் இருக்குது, அதை பிரித்து பார்ப்போம். இந்த டைஜஸ்டிவ் என்சைம் ரொம்ப நம்ம கையில் போடும்போது ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் எரிச்சல் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த காஞ்சது தோருக்கு பாருங்கள், இது ஏற்கனவே காஞ்சிருக்கு. இந்த மேலே ஒன்று இருக்குல்ல, அது காஞ்சிருக்கு. நான் லாஸ்ட்டாக அதை வெட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நானுமே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன், எனக்குமே புதுசு தான். அதை அப்புறம் காட்டுறேன். இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கீழே பாருங்கள், ஒரு சின்ன எறும்பு ஒரு இந்த பிக்சரால் ஈர்க்கப்பட்டு அதோட முனையில் போய் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கணும். நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். 19ஆம் நூற்றாண்டில் மெடகாஸ்கர் காட்டுப்பகுதியில் இந்த தாவரவியல் விஞ்ஞானிகள் அப்படியே போயிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் ஒரு செடி பட்டிருக்கு. அது இந்த குடுவை தாவரத்திலே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்திருக்கு. அதை அவங்க உத்து கவனித்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உள்ள ஒரு எலி பாதி டைஜஸ்ட் ஆன நிலைமையில் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு எலியே உள்ளே விழுற அளவுக்கு ஒரு பெரிய தாவரம் இருக்கா அப்படின்னா அப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் நெபந்தஸ் ராஜா அப்படின்னு வைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற இந்த நெபந்தஸ் இந்த பிக்சர் பிளான்ட் வகையிலேயே பெரிய சைஸ் அப்படின்னா அந்த நெபந்தஸ் ராஜா தான். இதே மாதிரியே 2009 ஒரு தாவரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவுமே இதே மாதிரி ஒரு குடுவை தாவரம் தான். அதுக்குள்ளேயுமே ஒரு எலி வந்து பாதி டைஜஸ்ட் ஆன நிலைமையில் இருந்திருக்கு. எதுக்காகவோ அந்த எலி அங்கே வந்து தவறி உள்ளே விழுந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அந்த நெபந்தஸ் ராஜாவுக்கு அடுத்த பெரிய தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிரிட்டிஷ் நேச்சுரலிஸ்ட் டேவிட் அட்டன்பரோட பேரை சேர்த்து நெபந்தஸ் அட்டன்பரோகி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க இந்த குடுவை தாவரம் கூட எலியெல்லாம் உள்ளே இழுத்து, நான் முன்னாடி சொன்னது பூச்சியை தான் உள்ளே இழுக்கும், பூச்சியை தான் டைஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னல. ஆனால் இந்த மாதிரி 2-3 இடங்களில் எலி உள்ளே கடந்து டைஜஸ்ட் ஆனதையுமே பார்த்துருக்காங்க. ஆனால் இதுங்கெல்லாம் எலியை இந்த மாதிரி டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அதுங்க வேற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி பாலூட்டிகளையும் இருக்குது. நெபந்தஸ் ராஜான்னு சொன்னல, அதில் உலகம் முழுக்கவே வெறும் 2000 தாவரங்கள் மட்டும்தான் இருக்கான். அதனால அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வளர்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் தடை வச்சிருக்காங்க. இதுங்க ஏன் இந்த பெரிய உயிரினங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த நெபந்தஸ் ராஜாவோட அந்த குடுவை அமைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, உலகத்திலே தான் பெரிய குடுவை இல்லையா. அதோட மூடி பகுதியில் அந்த இதுங்களுக்கு இருக்கிற மாதிரியே அந்த நெபந்தஸ் ராஜாவுக்கும் மூடி இருக்கும். அந்த மூடியோட அடிப்பகுதியில் ஒரு சுவையான திரவம் சுரக்கும். எப்படி பூவை எடுத்து நம்ம உறிஞ்சி பார்த்தோம்னா ஒரு இனிப்பான திரவம் இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவையான திரவம் சுரக்கும். அதில் சுரக்குது அப்படின்றத காற்றுல சிக்னலாக வெளியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பும். அந்த சிக்னல் கிடைக்கிற அந்த காட்டுப்பகுதியில் வாங்குற ட்ரீ ஸ்ரூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது எலி மாதிரியே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது அந்த திரவத்துக்காக ஈர்க்கப்பட்டு அந்த இனிப்பான திரவத்தை சுவைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வரும். வந்துட்டு அது இந்த குடுவையில் இந்த சைடில் அது இந்த ஒரு பொசிஷனில் தான் உட்காரும். அது எந்த பொசிஷன் மாதிரி இருக்குன்னா நாம் டாய்லெட்டில் உட்கார ஒரு பொசிஷன் மாதிரி தான் இருக்கும். அப்படி உட்காந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவையான திரவத்தை சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த திரவத்தில் மலத்தை இழக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுமே இருக்குமா. அந்த சப்ஸ்டன்ஸ் இது அந்த ஸ்ட்ரூ அதை சாப்பிட்ட உடனேயே உள்ளே போய் மலத்தை உடனடியாக வெளியேற்றணும் அப்படின்ற சிக்னலை அந்த ஸ்ட்ரூவுக்கு கொடுக்கும். கொடுத்தோன்னே இந்த ஸ்ட்ரூ ஏற்கனவே நிறைய பூச்சிகளை புழுக்கள்லாம் காட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கும் இல்லையா, அது இதோட வயிற்றில் மலமாக இருக்கும். இப்போ இது அந்த இனிப்பான திரவத்தை சுவைச்சோடனே அது உடனே மலம் கழிக்கணுன்ற ஒரு அர்ஜென்ட் வந்தோடனே அது அந்த குடுவைக்குள்ளேயே அப்படியே மலத்தை கழிச்சிடும். அப்போ அது உள்ளே விழும்போது ஏற்கனவே டைஜஸ்ட் பண்ணப்பட்ட அந்த புழு பூச்சிகளை அந்த கழிவாக வெளியேற அந்த புழு பூச்சிகளோட அந்த கழிவை இந்த நெபந்தஸ் ராஜான்ற அந்த தாவரம் அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்குது. இதுக்காக தான் அதுங்க அந்த பெரிய சைஸில் உள்ள பாலூட்டிகள் இருக்குது. இது இந்த ட்ரீ ஷ்ரூன்றது பகலில் வரக்கூடியது. இதுவே நைட் நேரத்தில் அப்படியே எலிகளை இருக்கும். ஏன்னா இரவுல எலிகள் நிறைய சுற்றி வரும். எலிகளுக்கும் அந்த திரவத்தை கொடுத்து அது மூலமாக அதுங்களோட கழிவையும் வெளியேற்ற வச்சு அது கரெக்டாக அந்த குடுவைக்குள்ளே விழ வச்சு அதையும் இதுங்க சத்துக்களாக எடுத்து பயன்படுத்திக்குது. இப்படி இதுங்க இந்த எலி மாதிரியான பாலூட்டிகளை இருக்கிறப்போ அந்த இடமுமே வழுக்கிற மாதிரியான அமைப்போடு இருக்கிறதுனால, அதோட அந்த வாய்ப்புரியுமே வழுக்கிற அமைப்போடு இருக்கிறதுனால இங்கே வந்து நிற்கிற அந்த ஸ்லூவோ எலியோ தப்பி தவறி சில நேரத்தில் ஆக்சிடென்டலாக
வழுக்கி உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அதுவுமே திரும்ப வெளியில் வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் போராடும். ஒரு கட்டத்தில் உள்ளேயே மூழ்கி இறந்து போயிடும். அப்புறம் அது உள்ளேயே அந்த டைஜஸ்டிவ் என்சைம் மேலே டைஜஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கு அந்த செடிக்கு அதுவே உணவாயிடும்.